நல்ல நேசரே, உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்ன நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, கர்த்தாவே நீங்கதானே எங்கள் தேவனாகிய கர்த்தரென்ற இருதயத்தில் சொல்லுகின்றோம். எங்களுக்கு நீங்க பலனாயிருந்து தீமையிலிருந்து எங்களை ரட்சியும். கர்த்தாவே நீங்க எங்களுக்கு பலனாக இருந்து தீமையிலிருந்து ரட்சியும். எந்த தீங்கும் எங்களை அணுகாமலே, எங்க வீட்டை அணுகாமலே காத்தருளும். இந்த வருடத்தின் முடிவில் உம்மிடம் வருகிறோம். நீதான் எங்களை காப்பாற்றுவீர். உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோமே, இங்கே வந்திருக்கும் ஜனங்களுக்காய், சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற எங்களுக்கு நீரோ அற்புதங்களை ஏராளம் செய்வீர். சென்னையிலிருந்து வந்தவங்க வாழ எழுதுனாங்க, ஜெபிக்கிறேன். ஆமென். நீ தான் அப்படியே போய் pray பண்ணு. நாங்கள் ஒன்றும் பலசாலிகள் அல்ல, நாங்கள் பலவீன சரீரத்தை உடையவர்கள்தான். நாங்கள் மட்டும் வானத்தில் இறங்கினவர்கள் அல்ல, இந்த பூமியில் பிறந்தவர்கள் தானே. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தரோ எங்களை தெரிந்து கொண்டது நோக்கத்தை நாங்கள் அறிவோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரோ எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாங்கள் அறியோம். இங்கே வந்திருக்கின்றோம் உங்க ஜனங்களுக்காக, எங்களுக்காகவும் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்பவர், எங்களோட இருப்பவர், உங்க நாமத்துக்கு எங்கள் ஸ்தோத்திரம். எனக்காக நான் ஜெபிக்கிறேன், எஸ்தருக்காக ஜெபிக்கிறேன், ராஜவலிக்காக ஜெபிக்கிறேன்.
கர்த்தர் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சந்தரிக்கப்பட்டார். யார் அவனை சந்தரித்தார்? கர்த்தருடைய ஆவியானவர் தானே. அவர் சொல்லுகிறபடி பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே ஆவியினாலே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு. பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே ஆவியினாலே ஆகவென்று ஆண்டவர் இயேசு அருளினாரே. கர்த்தாவே எங்களுக்கு அற்புதம் நீங்க செய்யுங்க, அதை காத்து ஜனங்க விடுதலை பெறணும். நாங்க சாட்சியாக இருந்தால் போதும், அநேகர் அதை பார்த்து ரட்சிக்கப்படுவாங்க. நாங்க சாட்சியா இருந்தா அதுவே போதும். அதை பார்த்து நிறைய பேர் மனம் திரும்புவாங்க. இந்த தேவன் பெரியவர், இவர்கள் ஆண்டவர் பெரியவர், இவர்களோட இருப்பவர் பெரியவர் தானே. பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, பெரிய காரியங்களை அவர் செய்து முடிப்பாரே. சொன்னதை செய்வாரே, என் தேவன் சொன்னதை செய்வாரே. பெரிய காரியங்களை செய்யும் தேவன் சொன்னதை செய்வாரே. கர்த்தரை பிடிப்போம், நாங்கள் கர்த்தரை பிடிப்போமே. யாக்கோபை போல் கர்த்தருடைய கரத்தை பிடிப்போமே. ஆண்டவரே நீங்க இங்கே வந்திருக்கிறீங்க தெரியுது. உங்க கரத்தை பிடிப்பேன், விடவே மாட்டேன். ஆண்டவரே நீங்க இங்கே வந்திருக்கிறீங்க, உங்க கரத்தை பிடிப்பேன், விடவே விடவே மாட்டேன். நீ என்னை ஆசீர்வதித்தாலுடைய உங்க கரத்தை நான் விடவே விடவே மாட்டேன். நீ என்னை ஆசீர்வதித்தாலுடைய உங்க கரத்தை நான் விடவே மாட்டேன். எதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்? எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, உங்க நோக்கம் எங்க மூலமா நிறைவேறும்படிதானே, எங்களுக்காக அல்ல. உங்க இதயத்தின் ஆசை செய்து முடிக்கும்படி தைரியத்தை கொடுப்பவனே தானே. உங்க சித்தம் செய்வோம், உங்களை சந்தோஷப்படுத்துவோம், உங்களை மதிக்க செய்வோம். நீ தான் எங்கள் ரட்சகர். உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களை உயர்த்தி துதிக்க, உம்மை உயர்த்தி பாட எங்கே வந்திருக்கிறோம். சாத்தானி எத்தனையோ முயற்சி பண்ணி ஆராதனை கெடுக்க நினைச்சான். அப்பவே எனக்கு தெரியும் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். சாத்தானி எத்தனையோ முறையில முயற்சி பண்ணினா ஆராதனை கெடுக்கிறான் நினைச்சா கர்த்தர் வருவார் தெரியும். எப்பொழுதும் எப்பொழுதும் எனக்கு உங்களை புரியும்.
சும்மா கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்பீங்க, சாத்தான செய்ய முடியாது என்று அறிவே. கர்த்தர் வந்து விட்டார், சேனையோடு வந்து விட்டார். சேனையை எழுந்து, சேனையை எழுந்து, கர்த்தரை சேனை எழுந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு. உன் கரத்தில் கர்த்தர் வல்லமை கொடுத்து விட்டார். அந்த வல்லமை கரத்தினால் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படி கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதல்லவா. ஆண்டவரே, ரட்சிக்கப்படி கர்த்தரின் சத்தம் கேட்கவில்லையோ. கர்த்தாவே, ஆண்டவராகிய கர்த்தர் பெண்மான்கள் ஈனும்போது ஒரு சத்தமிடுமா, அந்த சத்தத்தை கேட்கிற தேவனாகிய கர்த்தர் பெண்மான்கள் ஈனும்போது அந்த பெண்மான்களுடைய சத்தத்தை கேட்டு உதவி செய்யும்படி தூதர் அனுப்புவீரே. எத்தனையோ ஜனங்க குக்கர்ல இருந்து உனக்கு கேட்கிறதல்லவா, அதுக்காக நாங்க வந்திருக்கும்படி நீ சொல்கிறீர். எங்க காரணம் உங்க வல்லமை நான் மறைந்திருக்கிறது. ஆந்திராவுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின்படியே அப்படியே மரங்களா உடைச்சு 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 பாலா உடைச்சு 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 மகிழ்ந்து நடிக்கிறது மகனே பயமேண்டாம், மகிழ்ந்து நடிக்கிறது மகனே பயமேண்டாம். மன்னவனேசு உன்னடவல் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு உன்னடவல் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து நடிக்கிறது மகனே பயமேண்டாம், மகிழ்ந்து நடிக்கிறது மகளே பயமே. இங்கிலீஷ் பைபிள்ல மன்னவனேசு நம்மடவன் பெரிய காரியம் செய்திட்டாரே. மன்னவனேசு நம்மடவன் பெரிய காரியம் செய்திட்டார். The Lord has done great things for me. 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 So I am so glad, for the Lord has done great things. மகிழ்ந்து கலிகூரே மகளே பயமேண்டாம், மகிழ்ந்து கலிகூர் மகளே மன்னவனேசு நீங்க கைகளை உயர்த்தும் போது உங்க கரங்கள் மேல கர்த்தருடைய வல்லமை எலக்ட்ரிசிட்டி போல அப்படியே சுத்திட்டே இருக்கு. யார் காரணம் ஆண்டவரே எங்களை சுத்துகிறது? நீங்க திக்கப்பட்டுதான் உட்கார்ந்துங்க, யாராவது கூட பேசுங்க. சுத்தி என்னை சுத்தி, சுத்தி என்னை சுத்தி, சுத்தி என்னை சுத்தி, தேவமேகம் சுத்தி சுத்தி, சுத்தி சுத்தி என்னை சுத்தி, சுத்தி சுத்தி என்னை சுத்தி. அட்ஜஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். சுத்தி என்னை சுத்தி, தேவமேகமே என்னை சுத்தி. மத்தியில் நடந்து வருபவர் யாரோ, முகம் சூரியனை போல் பிரகாசமே. மேகத்தின் நடுவில் உகந்ததாய் நடந்துபவர் யார்? எவ்வளவு வல்லமையா நடந்து வருகிறீர்கள், வீரமா நடந்து வருகிறீர்கள். உங்க
சிரசின் மேலுள்ள அந்த கிரீடம் உயர்ந்திருக்கிறது. உங்க சிரசின் மேலே உள்ள அந்த கிரீடம் உயர்ந்திருக்கிறது. அழகாய் வரும் இவர் யாரோ, இவர் யாரோ, இவர் தானே என் ரட்சகன் இயேசுதான். அழகாக வரும் இவர் யாரோ, இவர் யாரோ, யார் எனக்கு தெரியும், இவர் தானே என் இயேசு ரட்சகன். முகம் சூரியனை போல் பிரகாசம், சத்தம் பெருதலை இறக்கிற போல் சூரியனை போல் பிரகாசம், சத்தம் பெருதலை இறக்கிற போல். நீதாங்கி தெரிந்து கொண்டு வருகிறவர் இவர் யாரோ, இந்த கடைசி நாட்கள் அவர் இருக்கிறாரே, அவருடைய பார்த்து சொல்கிறார், நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், நான் உன்னை அழைத்தேன். எத்தனையோ 1000 பேர்ல, எத்தனையோ லட்சம் பேர்ல கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருக்காக எனக்காக வாழ்வையா? யாருக்காய் வாழ்கிறாய் நீ? இந்த மையம் தனிலே நீ வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் யாருக்காய் வாழ்கிறாய் நீ? நீ யாருக்காய் வாழ்கிறாய் நீ? இந்த கடைசி காலத்தில் எழுப்பும் கர்த்தருடைய தூதன் நாங்கள், தூதன் நாங்கள். இந்த கடைசி காலங்களில் எழுப்பும் கர்த்தருடைய தூதன் நாங்கள், தூதன் நாங்கள். கர்த்தரும் எங்க அருகிலே இருக்கிறாரே, கர்த்தரும் எங்க அருகிலே இருக்கிறாரே. அந்த வார்த்தையோ எங்களுக்கு முன் செல்கிறாரே. நான் கர்த்தருக்காய் வாழ வந்தேன். இந்த வையகத்தடியிலே நாம் வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வேன். அவர் கிருபையை என்மேல் வைத்தாரே. கடைசி காலங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகளில் உள்ள ஜனம் நாங்கள்தான். கடைசி காலங்களில் கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஜனம் நாங்கள். அவர் கரமோ எங்க மேலே என்றும் வைப்பாரே. அவர் கரமோ என்றும் வைப்பாரே. அவர் கிருபைகளால் என்னை நிறைத்துள்ளாரே. நான் கர்த்தருக்காய் வாழ்ந்திடுவேன். இந்த வையகத்தடியிலே நாம் வாழ்ந்திடும் நாட்கள் கர்த்தருக்காய் வாழ்ந்திடுவேன். என் நேசருக்காய் வாழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?